இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மதுரை மாவட்டம் முசலம்பட்டியை சேர்ந்த காவலர் முத்துக்குமார் படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் பொன்வண்ணன் என்பவரை போலீசார் முன்னதாக சுட்டுப்பிடித்தனர். அதனோடு சேர்த்து மேலும் 3 பேரை கைது செய்து அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி இருக்கிறார்கள். அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மாணிக்கவாசகர். மாணிக்கவாசகர், மேலும் கைது செய்யப்பட்ட அந்த 3 பேர் யார்? முழு விவரங்கள் என்ன? வணக்கம் ராத்திரி. மதுரை மாவட்டம் முசலம்பட்டி அருகே கள்ளப்பட்டியைச் சேர்ந்த காவலர் முத்துக்குமார் கடந்த 2009ஆம் ஆண்டு காவலர் பணியில் சேர்ந்து முசலம்பட்டி காவல் நிலையத்தில் ஆய்வாளரின் ஓட்டுநராக பணியாற்றி வந்த நிலையில் கடந்த 27ஆம் தேதி அன்று பணி முடித்து வீட்டுக்கு சென்றவர் முத்தையம்பேட்டில் உள்ள அரசு டாஸ்மாக் கடையில் மது அருந்தும் போது கஞ்சா வழக்கில் கைதாகி வெளியே வந்த நபர்களுக்கு அறிவுரை கூறும்போது ஏற்பட்ட தகராறில் இரு தரப்பினிடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. தொடர்ந்து நாவாரவெட்டி அருகே கரியரன் என்பவர் தோட்டத்தில் வைத்து காவலர் முத்துக்குமார் கல்லால் தாக்கி கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டார். காவலுடன் வந்த கள்ளப்பட்டியைச் சேர்ந்த ராஜாராம் சம்பவத்தில் தடுக்க முற்பட்ட போது அவரை கும்பல் தாக்கியதில் பார்த்த காயம் ஏற்பட்டு மதுரை ராஜாஜி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றும் நிலையில் இந்த படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக பொன்வண்ணன் என்பவர் தேனி மாவட்டத்தில் தனிப்படை போலீசார் சுட்டு பிடித்த நிலையில் மேலும் வழக்கில் தொடர்புடைய தேனியைச் சேர்ந்த பாஸ்கரன், பிரபாகரன், சிவனேஸ்வரன் என்ற 3 பேரை கைது செய்த உசிலம்பட்டி நகர் காவல் நிலையத்திலிருந்து உசிலம்பட்டி நடுவர் மற்றும் குற்றவியல் நீதிமன்ற நீதிபதி மகாராஜம் இடத்தில் ஆஜர்படுத்தினர். ஹாஸ்மி, விவரங்களுக்கு நன்றி மாணிக்கவாசன். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.